கிழமையான இன்றைய தினம் இரண்டு அருமையான தலைப்புகளின் கீழே உங்களிடத்திலே நூல்களினுடைய சாராம்சத்தை எடுத்து சொல்வதற்காக நமது டாக்டர் ஆர் வனிதா மேடம் அவர்களை தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குமாறு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நம்முடைய நூலின் சாராம்சத்தை நமக்கு எடுத்து சொல்வதற்காக இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே நமது என்சிசி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த எம் சுபாஷினி மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். போகம் யோகம் ரோகம் என்ற தலைப்பின் கீழ் அமைந்த அந்த நூலினுடைய சாராம்சத்தை எடுத்து சொல்வதற்காக 3rd பிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல் வகுப்பை சார்ந்த வி பார்த்தசாரதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இது இந்த கடை போட்டு நடந்து கொண்டு இருக்கிறது. 6 நூல்களை பற்றி இதுவரையிலே நாம் அந்த நூல் ஆராய்ச்சியை செய்திருக்கிறோம். அதில் உள்ள செய்திகளை எல்லாம் நமது வாசக வட்டத்தினுடைய பிள்ளைகள் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற தலைப்பிலும் யோகம் போகம் யோகம் ரோகம் என்ற தலைப்பிலும் இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெரியவர்களை வாழ்த்தி அவரிடத்திலே நிலையை ஒப்படைக்கிறோம். I'm very thankful to coordinators of Daya Leaders Fest. இந்த ஃபாரம்ல எல்லாருமே நம்ம கம்பைன் பண்ணி இந்த ஒரு ஆக்டிவிட்டியை ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக 6th வீக் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதோடைய நோக்கம் ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதுனால அதுக்குண்டான பயனை அவங்க எப்படி அனுபவிக்கிறாங்களோ அதே பயன் அதே நோக்கத்தோட மற்றவங்களும் அந்த கருத்துக்களை பகிர்றதுனால அனைவருக்கும் அதோடைய நோக்கம் போய் தான் இந்த ஃபோரம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ரீடர்ஸ் அந்த ஃபோரம் உடைய மெயின் பர்பஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 6th வீக் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து ரொம்ப அகாடமிக்காக டெய்லி ரெகுலராக நிறைய புக்ஸ் வந்து பார்த்துட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. அகாடமிக் புக்கை தவிர மற்ற புத்தகங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பகிர்றதுக்கு உண்டான ஒரு முழு முயற்சியாக தான் இது இருக்குது. நீங்களும் வருங்காலங்களில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரியே புக்குகளுடைய ரிவ்யூஸை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஆலோசனைகள் என்னவோ இல்லை நீங்கள் என்ன படிச்சீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களாக அது அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த ரீடர்ஸ் ஃபாரம்க்கு உண்டான முக்கியமான குறிக்கோளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு தலைமை ஏற்கிறதுக்காக என்ன நியமிக்கப்பட்டதுக்கு லைப்ரரியன் மேடம் மீனா விஜய் மேடம், தமிழ் ப்ரொஃபஸர் சிவகுமார் ஐயா அண்ட் ரமேஷ் ஐயா, இவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல. இதனுடைய முக்கிய நிகழ்வான முதலில் நம்மளுடைய 3rd ஏஐ மாணவன் பார்த்தசாரதி அவர்கள் கண்ணதாசன் இயற்றிய புத்தகத்தினுடைய விரிவாக்கங்களை உங்களுடன் பகிர்வதற்கு ஆயத்தமாக. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மதிய வணக்கம். இப்போ நான் இன்னைக்கு என்ன புக்கை பற்றி எடுக்க போகிறோன்னா, கண்ணதாசன் எழுதின வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிறதுல 8வது பாகம் வந்து ஃபஸ்ட்டு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணதாசன் பற்றி கொஞ்சம் ஆரம்பிக்கலாம். கண்ணதாசன் வந்து அவரோட உண்மையான பேர் என்னன்னா முத்தையா. அவரோட உண்மையான பேர் முத்தையா. கண்ணன் மேலே ஒரு பற்று இருந்ததுனால அது கண்ணதாசன் அப்படின்னு மாற்றிட்டாரு. இப்போ பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பாரதி மேலே பற்று இருந்ததுனால பாரதிதாசன் வச்சுக்கிற மாரி அந்த மாரி கண்ணதாசன் வச்சுக்கிட்டாரு, கண்ணன் மேலே பற்று இருந்ததுனால. இவர் வந்து நிறையா திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு, கவிதைகள் நிறையா எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாரத விருதும் வாங்கியிருக்காரு. இந்தமாரி நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு புக்கு எழுதாருன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு தான் அதை எழுதுவாராம். அது அவரோட ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அர்த்தமுள்ள இந்து மதம் எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா,
நிறைய பேர் நம்ம இந்துக்களாகவே இருப்போம், ஆனால் அதில் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நிறையா கல்யாணத்துலையும் சரி, நிறையா கோட்பாடுகள், கொள்கைகள் அந்த மாரி தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதை பற்றி கொஞ்சம் அவர் தெரிஞ்சதை பற்றி அந்த மாதிரி புக்கில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பொது இது போகம், ரோகம், யோகம் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்து மதம்ங்கிறது வந்து எல்லா மதத்துக்கும் முதல்ல தோன்றியதான் இந்து மதம் சொல்றாரு. இந்து மதம்ங்கிறது ஒரு பெரிய மதம்னு சொல்றாரு. மற்ற இந்து மதம்ங்கிறது 6னா மற்ற மதங்கள்லாம் வந்து ஒரு கால்வாய் அது போன்ற அப்படிங்கிறது. மற்ற இந்து மதம் தான் முதலில் தோன்றதுக்கு ஆதாரமே என்னன்னா, இந்துங்கிறது வந்து அப்புறம் தான் வந்த பேரு. ஆனா மதம்ங்கிறது இந்தியாவில் தான் முதல்ல தோன்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள கூறுகள்லேருந்து பிரித்து எடுத்துட்டு போனால் தான் நிறைய மதங்களாக நிறைய இடத்துல பரவி கிடக்குது. இப்போ வந்து இந்து மதம் இருக்குது. அப்புறம் வந்து இந்து மதத்துல நிறைய இதிகாசங்கள் இருக்கும், நிறைய கதைகள், கவிதைகள் நிறைய படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றும் எதுக்காக அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் ப்ரீஃபாக சொல்ல போகிறதுல கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒரு சிலது மட்டும். இப்போ வந்து நம்ம இதிகாசங்களே முக்கியமாக வந்து நம்ம மனித வாழ்வுக்கு எதுக்காக யூஸ் பண்ணணும், மனித வாழ்வு எப்படி இருக்கணும், கோட்பாடுகள் அந்த மாரி இருக்கு. இப்போ வந்து நிறையா ஒரு சில மதங்கள்லாம் ஒரு இது இல்லாமல் ஃபஸ்ட்டு மதங்கிறது இல்லாத போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கோட்பாடே இல்லாமல் இது உடம்பு ஹீட்னா என்னன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு எதுக்காக இது பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் நிறைய விஷயத்தை அனுபவித்து சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனோ ஒரு செட் ஆஃப் மனிதர்கள் வந்து பார்த்துட்டு இருந்தவங்க அவங்க பின்பற்றிய வழிகளை மொத்தமாக ஒரு சமூகத்திற்காக ரெடி பண்ணது தான் மதம்னு வந்துச்சு. அது முதல்ல தோன்றியது தான் இந்து மதமாக உருவானுச்சு. அந்த இந்து மதத்தில் தான் நிறைய இது வகுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்து மதத்தில் ஒரு இதிகாசம் இருக்குது, ராமாயணம்னு ஒரு இதிகாசம். அந்த ராமாயணத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ராமர் வந்து சீதையை மட்டும் தான் இது பண்ணியிருப்பார். சீதை மட்டும் தான் மணப்பெண் அப்படிங்கிறதுக்காக வேற எந்த பொண்ணு வந்தாலுமே எனக்கு வேணாம், சீதை மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருப்பாரு. சீதையும் ராவணன் வந்து கடத்தி கொண்டு அங்கே அசோகனத்தில் வச்சிருக்கப்ப ராவணன் வந்து பல உருவங்கள்லாம் எடுத்து வருவார். அப்படியா இருந்தாலுமே சீதை வந்து எடுத்துருவாங்க. வனவாசத்துக்கு வந்த ராமனையே ராமர் வந்து வனவாசத்தில் இருக்காரு, எனக்கு வேணாம், ஒரு அரச பரம்பரையில் கல்யாணம் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு போயிருக்காம ராவணன் மட்டுமே நினச்சிட்டு இருந்தாங்க. இதனால தான் ஒரு பத்திரன் ஒரு கல்யாணமான கணவன் மனைவினா ராமர் சீதை அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அப்புறம் தம்பிக்கு எடுத்துக்காட்டா லக்ஷ்மணன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா, சிவன் பார்வதி ஒரு அவதாரம் எடுத்திருப்பாங்க, அர்த்தநாதீஸ்வரன்ட்டு. அதுக்காக சமம், கடவுள் ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறதுக்காக தான் அந்த அவதாரமே எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம நிறைய சம்பிரதாயம்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு காரியம் தொடங்கினாலுமே ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு வலது காலை எடுத்து வச்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா ஃபஸ்ட்டு தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படின்னா பூமி வந்து வலது புறமாக தான் சுற்றுது, நானும் பூமியோட ஒன்றே இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் வலது காலை எடுத்து வச்சு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்துலலாம் வந்து அக்னி வச்சு தான் இது பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் வச்சு பண்ணலாமே அப்படின்னு கேட்டால் ஏன் பண்ணலன்னா, அக்னிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதனால அக்னி சாட்சியாக இருக்கேன், எந்த தப்பு பண்ணாலுமே என்னை எந்த வேணாலும் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அக்னி வச்சு பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் திருநூறு அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநூறு அந்த மாதிரி அணின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா, திருநூறுங்கிறது எதுக்காகனா, நம்ம எப்பவுமே திருநூறு வந்து நம்ம செத்ததுக்கப்புறம் அந்த சாம்பல்லேருந்து எடுத்து பண்ணுவாங்க. அந்த திருநூறு அணியிறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், நம்மளும் ஒரு நாள் இந்த மாரி சாம்பலாக தான் ஆக போகிறோம், அதனால நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும், நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் டெய்லி திருநூறு அணின்னு சொல்கிறாங்க. காலையிலே இந்து மதத்தில் முக்கியமான ஒன்று என்னன்னா, காலையிலே எழுந்திரிச்சோன்னு குளிக்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா உடல் சூடு வந்து கரெக்டாக வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும், அதுக்காக தான் காலையிலே குளிக்கணும்னு சொல்கிறது. சாமி வந்து கும்பிட்றது எதுக்காக, ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணணும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் யோகா பண்ணணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நம்ம எல்லா நோய்களுமே சரி, நம்ம ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறப்ப நம்ம அந்த நோய்கள் வந்து அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த அது வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவர் சொல்லியிருக்காரு, ரத்த கொதிப்பு நோய்க்கு 1/2 மணி நேரம் டெய்லி யோகா பண்ணாலே போதும், அது சீராக குறைஞ்சிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. அடுத்து போகம், ரோகம், யோகம் அப்படின்னா, போகம்ங்கிறது வந்து நம்ம ஒரு ஆசை, போகம்ங்கிறது ஆசைன்னு சொல்லுவாங்க. வந்து கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களுக்கு வந்து 3 போகம் இருந்துச்சு, 3 இருந்துச்சு. எப்படின்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு 3 ஆசையாக பிரிஞ்சிருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் ஒரு புது ஆசை ஒன்று மனிதர்களாக ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா புகழாசைன்னு ஒன்று.
ஃபஸ்ட்டு குழந்தை ஃபஸ்ட்டு பிறக்குதுன்னா ஃபஸ்ட்டு பிறந்தோடனே அதுக்கு வந்து அவங்க அம்மாவை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஆசையே இல்லாமல் ஒரு நார்மலாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பசி எடுக்குது. பசி எடுத்தோடனே தான் அதுக்கு சாப்பிடணும்னு தோணுது. அதுக்கப்புறம் அம்மாவை பார்த்தோன்னா அது வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பொம்மை மேலே ஆசை வருது. அந்த ஆசையெல்லாம் ஒரு 20 வயசு வரைக்கும் யாருக்குமே பாதிப்பில்லாத ஆசையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெண் மேலே ஆசை வருது. அந்த பெண் கிடச்சிட்டுனா அதுக்கப்புறம் பொண்ணாசையாக மாறுது. பொண்ணாசையாக அடுத்து கல்யாணம் ஆகுது. குழந்தை பிறக்குதுன்னா குழந்தையும் ஆசைப்பட்டுட்டே இருக்கும். அதுமாரி ஆசைக்காகவே தான் மனிதன் அனுபவிச்சு இந்த ஆசைக்கெல்லாம் ஆசைப்படலாம். ஒரு அளவோட ஆசைப்படணும். நம்ம அளவை மீறி போறப்ப ரோகத்துல போய் மாட்டிப்போம். அப்படின்னாங்க ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்போம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அளவு மீறி போறப்ப நம்ம அந்த ரோகத்துல போய் மாட்டி தப்பிக்க கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலேருந்தும் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்துல அறிவை மட்டும் நம்பியிருக்கிறது வந்து இது இல்லை. அறிவை மட்டும் நம்பியிருக்க கூடாது. அவங்க வந்து அறிவை விட அனுபவம் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம மகாபாரத போர் தெரியும் எல்லாருக்குமே. மகாபாரத போர் வந்து 2 அரசர்களுக்கு நடந்துச்சு. 2 அரசர்களுக்கு இடையில சூது விளையாட்டு நடந்துச்சு. அதுல வந்து எதிரி நாட்டு அரசர் ஜெயிச்சதுனால தான் அவ்வளோ பெரிய இதே பிரச்சனை நடக்கும். கிருஷ்ணர் வந்து அதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு தெரியும் எல்லாமே நடக்க போகிறது எல்லாமே தெரியும். அது ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு பகடையை மாற்றி உருட்டி இருந்தாருன்னா அவங்க தோத்துருப்பாங்க. எனக்கு எவ்வளோ அந்த ஒரு போரே நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு போர் நடக்கணும். நடந்தாதான் மக்களுக்கு நிறையா அறிவு தெரிஞ்சுப்பாங்க. இப்படி நடக்கணும், இப்படி வாழ்வு இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாங்க. இப்போ கிருஷ்ணரே இருந்திருக்காரு, ராமர் இருந்திருக்காரு. ஆனால் முக்கியமாக ஆண் பெண்ணுன்னா பார்க்கறது ராமரை தான் பார்ப்போம். ராமன் சீதை அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவனே துணைவன், ஒருவனே மனைவன், இந்த மாரி இருந்தாங்க. அப்புறம் வந்து ரோகத்துல மாட்டிக்கிறதுனா, அப்போ வந்து ரோகத்துல போயிட்டு நம்ம ஓரளவுக்கு ஆசைப்படலாம். ஆசையை விட்டுட்டு ரொம்ப ஆசைப்படுறதுனால ரோகத்துல போய் மாட்டிப்போம். அந்த மாதிரி ரோகத்துல மாட்டிட்டு அதுலேருந்து தப்பிச்சு வரவங்க தான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. யோகசாலியா இருக்காங்க. அவங்க வந்து நிறைய நாலேஜ் வச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு வயசு போக போக தான் கத்துப்பாங்க. அடுத்த நிகழ்வாக திருமதி சுபாஷினி மேடம் அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க எடுத்திருக்கக்கூடிய டாபிக் புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய கல்வி அமைப்புகள், அதை சார்ந்த விஷயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். Thank you, ma'am. Om Shri Gurubhyo Namaha. Thanks for the opportunity. Thanks to the management. Thanks to principal, head of the department and library, ma'am, and also the Tamil department professors. Thank you for introducing me, ma'am. Good evening to one and all present here. First of all, I would like to congratulate Parthasarathy for excellent presentation for the topic. Very nice. And today, my topic is to discuss about the Indian knowledge system. This is the book I read, and I wanted to share few information given by the author. The author is Dr. B. Mahadevan, Vinayak Rajan, and Nagendra Bhavna. And these are the authors of this book. You can find this in our library. And this author is a professor of IIT. And this was introduced in the IIT. One of the subjects in various institutions and university and IITs. This is included as a part of the curriculum. Indian knowledge system. எதுக்கு படிக்கணும்? First the author begins with that content. எதுக்காக Indian knowledge system படிக்கணும்? அதாவது Indian knowledge system அப்படின்னா the ancient, not only knowing about the ancient Indian knowledge, அதாவது முன்னோர்களோட அறிவை பற்றி மட்டும் நம்மளுடைய முன்னோர்களோட அறிவை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அண்ட் இன் அடிஷன் டு தட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிற இந்த பேட்டன்ட் ஆட்சி, காப்புரிமை ஆட்சி, அது வந்து இப்போ வந்துட்டுருக்கு. அண்ட் அதோடு இல்லாமல் பொருளாதார முன்னேற்றம். ஸோ இட் அஃபெக்ட்ஸ் தட் பேஸ்ட் ஆன் த நாலேஜ் சொசைட்டி. அறிவுசார அமைப்புகள் மூலிமா வந்து என்னன்னாக்கா அந்த பொருளாதார முன்னேற்றம், வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அவர் ஏன்ஷியன்ட் விஸ்டம். அந்த முன்னாடி நாலேஜ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. அண்ட் அதோடு இல்லாமல் இதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் அஃபெக்ட்ஸ் த எக்கானமி. அந்த எக்கானமி எப்படி எஃபெக்ட் பண்ணுது, அண்ட் ஆல்சோ நேஷன் ப்ரைட் எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் நமக்கு எல்லாமே வந்து நீம் பற்றி தெரியும். வேப்பலை வந்து
அது வந்து என்ன அது கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுறோம். இட் கீப்ஸ் அவே த இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அதோட பேட்டன்ட் காப்பிரைட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் கிரேட்டஸ்ட் இஷ்யூ, வேர்ல்டு வைட் இஷ்யூ இப்போதைக்கு. அந்த பேட்டன்ட் டேர்ம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா அந்த காப்புரிமை வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் அதை தயாரிக்கிற உரிமையும் அதை விற்பனை செய்கிற உரிமையும் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இது எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. ஃபியூ இயர்ஸ் பேக் த பேட்டன்ட் வாஸ் கிவன் ஃபார் த நீம் டு த யுஎஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வாங்கியிருக்காங்க. நமக்கு தெரியும் அதை வந்து கிருமி நாசினி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம். ஆனாலும் அது வந்து நிறைய போராட்டங்கள், ஆனாலும் அதை வந்து நம்மளால் இது பண்ண முடியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது லேட்டர் பேட்டன்ட் வாஸ் கிவன் டு த டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூளுக்கான காப்புரிமை வந்து யூஎஸ்க்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு தெரியும் டர்மரிக் பிளான்ட் இஸ் த இந்தியன் பேஸ்டு பிளான்ட். நம்ம தான் நிறைய கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர் பாட்டி வைத்தியத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்து நம்மளோட காயங்களை குணப்படுத்துறதுக்கும் உணவுலையும் மருந்தாகவும் நிறைய இடங்களில் பண்ணிட்டு இருக்கோம். தலைமுறையாக பல நூற்றாண்டுகளாக நம்ம வந்து அந்த மஞ்சளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதில் உண்டு, நம்ம இந்தியன் சிஸ்டமில் உண்டு, பேசிக்கலி இந்தியன் பிளான்ட். ஆனால் அதோட காப்புரிமை யார் வாங்கிட்டாங்க அப்படின்னா யூஎஸ் ரிசர்ச்சர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு வருஷத்துக்கு மேலான போராட்டத்துக்கு பிறகு அதை வந்து இந்தியாவுக்காக சிஎஸ்ஐஆர் வந்து நிறைய டாக்குமெண்ட் கொடுத்தாங்க. நம்மளோட பல செஞ்சுரிஸில் ஜென்ரேஷனாக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் எல்லாம் சிஎஸ்ஐஆர் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு அவங்கள்ட்டேருந்து அந்த பேட்டன்ட்டை வாங்கிட்டு நம்மளோட இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. அப்போது பேட்டன்ட் இன்னொருத்தவங்களுக்கு நம்மளோட நாலேஜ், அப்போ இன்னொருத்தவங்க அதை யூஸ் பண்ணி அதை பேட்டன்ட் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்மளால அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே அது வந்து நம்ம முடியாது, அதுக்கான உரிமை நம்ம இழந்துடுறோம். அப்படிங்கிற போது நம்மளோட சயின்டிஸ்ட், நம்மளோட டெக்னாலஜிஸ்ட் அந்த அவேர்னஸ் நமக்கு வரணும். என்னன்னா ஏன்ஷியன்ட் நாலேஜை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை வந்து லீகலாக அந்த டாக்குமெண்ட் பண்ணணும், அதுக்கான பேட்டன்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து நேஷன் ப்ரைடு கூட இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா வீழ்ச்சி அடைந்துடும், அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க. ஸோ இதெல்லாம் வந்து அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியன் நாலேஜ் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இப்போ இந்தியன் நாலேஜ் எங்கே போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குரு சிஷ்யா சிஸ்டமாக இருந்தது. பட் 200 இயர்ஸாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க, எஜுகேஷன் பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்மளோட ஏன்ஷியன்ட் நாலேஜை அவங்க வந்து தள்ளி வச்சிட்டாங்க, அது வந்து நம்ம கொண்டு வரல. அந்த குரு சிஷ்யா மெத்தட் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அந்த நாலேஜ் எல்லாமே ஓரல் மெத்தடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. குரு வந்து அடுத்த ஜென்ரேஷன் சிஷ்யாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது ஜென்ரேஷனாக அந்த நாலேஜ் வந்து ஓரல் மெத்தட் தான் இருந்துட்டு இருந்தது நிறைய. ஸோ அதை வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் மட்டும் லிட்ரரி ஃபார்மில் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது, ஆனால் முழுமையாக நம்மளால இது பண்ண முடியல. அப்போ வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த இந்தியன் நாலேஜை வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களோட சிஸ்டம் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ட போது அதை நம்ம இழந்துடும். ஸோ அப்போ அந்த ஏன்ஷியன்ட் நாலேஜ்னால என்ன வருது அப்படின்னா நமக்கு வந்து ஐடென்டிட்டி, அந்த நாலேஜ் மூலியமாக அது வேல்யூஸ் நமக்கு கொடுக்குது. அந்த வேல்யூஸ் மூலியமாக நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அந்த மதிப்பு, அதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ஒரு மதிப்பு, அந்த மதிப்பு வந்து என்ன கொடுக்குதுன்னா நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது. அந்த ஐடென்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்ச்சர் தெரிஞ்சுக்க முடியுது. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த 3 ஃபேஸ் இருக்குல்லையா, அந்த இந்தியன் எதை சொல்கிறாங்க ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட பாரதம். இப்போ இருக்கிற இந்தியா சொல்ல அன்டிவைடட் இந்தியா பற்றி சொல்லியிருக்காங்க, அகண்ட பாரதம் பற்றி. அது என்ன அப்படின்னாக்கா ஈஸ்ட்ல வந்து பர்மாலேருந்து, வெஸ்ட் ஆப்கானிஸ்தான்லேருந்து, நார்த் இந்தியா, ஹிமாலயன், சவுத் இந்தியன் ஓஷன் வரைக்கும் உள்ள அன்டிவைடட் இந்தியா, அதாவது அகண்ட பாரதம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட் தி காமன் பிராக்டிசஸ், கல்ச்சர்ஸ் எவ்ரிவே. எல்லா இடத்துலையும் நம்ம காமனாக சில இந்த லிட்ரரி சோர்சஸ் அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இந்தியன்ஸ் பற்றி அது சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலேஜ் பற்றி என்ன அப்படின்னா நாலேஜ்னாக்கா வி கெட் ஃப்ரம் த அப்சர்வேஷன், நம்ம எப்படி ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் வருது அண்ட் ஹவு இட் இஸ் சால்வ் பை அவர் ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் முன்னோர்கள் எப்படி எல்லாம் கேட்குறாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிறது. அண்ட் ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணுறது மூலிமா வி லேர்ன் இந்த வேரியஸ் சோர்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து நாலேஜ்னு சொல்கிறோம். அண்ட் சிஸ்டம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அந்த 3 ஃப்ரேஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கு. அந்த சிஸ்டம்ன்ற போது ஒரு மெத்தடாலஜி, இந்த மெத்தடாலஜி என்ன பண்ணுது, இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா இட் கலெக்ட் த வேரியஸ் நாலேஜஸ் இன் வேரியஸ் ஏரியாஸ். நிறைய இடத்துல அந்த மாதிரி
மாதிரியான அனுபவங்கள் கொடுக்குற அறிவுகள் நிறைய ஏரியாவில் இருக்குது. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இன்டர் ரிலேட் பண்ணுறோம். லாஜிக்கலாக இன்டர் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியும். ஸோ அது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிளாஸிஃபை கடைசி சிஸ்டம் பற்றி சொன்னாலே அதை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட நம்பர் சிஸ்டம்லேருந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டவுன் பிளானிங், டெம்பிள் ஆர்கிடெக்சர், ஹெல்த், வெல்னஸ் எல்லா ஏரியாலையும் நம்மளோட ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸோட நாலேஜை வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம் ஃபஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ் அதோடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் சொல்கிறோம். இன்னைக்கு நம்மளாம் யூஸ் பண்ணுற யூனிவர்சலி நம்ம எல்லாருமே என்ன நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டில் டேட் டெசிமல் நம்பர் சிஸ்டம். அந்த டெசிமல் நம்பர் சிஸ்டமோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10. It was introduced in India. அதாவது 0 to 9 சிம்பல் வச்சு வெரி லார்ஜ் நம்பர் கேன் பி ஜென்ரேட்டட். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து நிறைய வேரியஸ் ஸ்கிரிப்ட்ஸ்லையும் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ஸ்லையும் நிறைய இருக்குது. அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அக்னி புராணா, அப்புறம் வந்து வாயு புராணா, இதெல்லாம் லார்ஜ் நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்ல வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஃப்ரம் ரைட் ஃப்ரம் 0 ஃபார் வெரி லார்ஜ் நம்பர் தட் இஸ் செப்பரேட் நேம் இன்க்ளூடட் இன் கிவன் இன் த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். அந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் அன்றைக்கே நம்ம ஏன்ஷியன்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது. நம்ம தான் அதுக்கு ஒரு முன்னோடியாக இந்த நம்பர் சிஸ்டம் தோன்றுனது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். அண்ட் அந்த அக்னி புராணா, வாயு புராணா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் நம்ம மேக்ஸிமம் எல்லாரையும் படிச்சிருக்கோம் இல்லையா, பேஸ் அதுதான். ஸ்லோ லெவல்லே நம்ம படிச்சிருப்போம். அந்த பிளேஸ் வேல்யூ சிஸ்டம்ஸ் 1s, 10s, 100s இதெல்லாம் போகிறோம் இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா 10 to the powers of 0 தான். நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 10s தான் இருக்கும். 1s, 10s, 100, 1000, 10,000, lakhs இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் பொய்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 to the power of 20 வரைக்கும் ஒரு பொய்ட்ரியில் அந்த நம்பரோட ரேஞ்சை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு why the people are interested in the large number அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் பிக் டேட்டா we are dealing with the big data எல்லாமே யூனிவர்சலி அக்சசிபிளாக இருக்குது. அப்போ டேட்டா க்ரோஸ் இன் லார்ஜ் நம்பர் அப்படிங்கும்போது பிக் டேட்டா வந்துடும். அன்றைக்கே நம்ம பிக் டேட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன்ஷியன்ட் நம்ம முன்னோர்கள் நம்ம ஆன்சிஸ்டர் வந்து அந்த பிக் டேட்டாவை அன்றைக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக முதல்ல அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்ட்ரானமி பற்றி படிக்கிறதுக்காக. அப்போவே அஸ்ட்ரானமராகவும் ஆஸ்ட்ராலஜராகவும் நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அஸ்ட்ரானமியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்ஸ், பிளானட், மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அதோடைய மூவ்மெண்ட், அதோடைய அந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அது வெரி லார்ஜ் நம்பரில் வருது. ஸோ அப்போ அந்த நம்பர் சிஸ்டமோடைய தேவை வந்திருக்கு. அதே மாதிரி நம்பர் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரியபட்டா ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா the world is generally now we are educated with the two the overall the world can be divided into two அந்த ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்னா ஒருத்தவங்க வந்து those who love mathematics and those who do not love mathematics அப்படிதான் இந்த வேர்ல்டை வந்து ரெண்டா பிரிச்சிடறாங்க. எப்படின்னா ஒரு சாரார் வந்து கணிதத்தின் மேலே ஆர்வமும் அதை விரும்புகிறவங்களுமா இருக்காங்க. அண்ட் அது இல்லாதவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லிட்ரரி ஒர்க்லாம் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. no interest in maths அவங்க ஏன்னா they feel tough in calculations அது எல்லாமே. ஆனால் அவங்களுக்கு கூட அதாவது left function works more for those who are interested with the mathematics. literary work பண்ணுறவங்களுக்கு right brain functions very well அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த if not interested in maths they find difficult in learning with the mathematics அவங்களுக்கு எப்படி மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு போகிறது, லிட்ரரி மூலியமாக கொண்டு போகலாம். நிறைய ஸ்லோகாஸ் ஆரியபட்டா வந்து சான்ஸ்கிரிட் வேர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சூத்ரான்னு சொல்கிறாங்க அந்த டேர்ம்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வேர்ஸஸாக கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ஸஸ் பார்க்கும்போது how to generate the numbers, how to find the sum of natural numbers, sum of squares of natural number, இது எல்லாமே சிம்பிள் ஸ்லோகாஸ் இந்த வேர்சஸ் மாதிரி இருக்கு. அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிகர்ஷன்ற மெத்தட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ரிகர்ஷன்ற மெத்தட் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கிறது, ஃபிபனாசி காம்பினேட்டரியல் ப்ராப்ளம்ஸ், பெர்முடேஷன் ப்ராப்ளம்ஸ், இந்த ஃபேக்டோரியல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ரிகர்ஷன்ற மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளாக சொல்யூஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது வந்து மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணால் அந்த வேர்ஸாக கொடுத்துட்டு how it works அப்படிங்கிறத ஈஸியாக அந்த மேத்தமெட்டிக்ஸ் கூட லிட்ரரி மூலியமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஆரியபட்டா அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி அஸ்ட்ரானமியில் பார்த்தீங்க அப்படின்னா everyone uses the astronomy. They look at the sky
ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே அஸ்ட்ரானமி பார்க்குறாங்க. அது நம்மளோட இந்தியன் கேலண்டர் சிஸ்டம் பஞ்சாங்கா இருக்குது. அதில் வந்து அந்த நட்சத்திரம் திதி அதெல்லாம் நம்ம தெரியுது. அந்த திதிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த த பொசிஷன் ஆஃப் சன் அண்ட் மூன், அதை வச்சு நம்ம திதி சொல்கிறோம். ஸோ அது மூவ் ஆகுது, அது ஆங்கிள் கால்குலேஷன் பண்ணி ஃபிட்டட் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிற போது பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ஒர்க்ஸு, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் பற்றின நாலேஜ் வந்து ஆல்ரெடி நம்மளோட அந்த நூல்கள்லாம் இருக்குது. சான்ஸ்கிரிட் அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஐ கேன் ரெஃபர் டு தட். நமக்கு அந்த எல்லாமே வேதிக்கையும் சாஸ்திரா புராணா இதிஹாசா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ்கிரிட்ல இருக்கிறதுனால சான்ஸ்கிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் அது புரிஞ்சுக்கணும். இன்னும் நல்லா நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்தியன் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட், அதாவது டிஸ்டன்ஸ், வெயிட், டைம்க்கான கால்குலேஷன்ஸ் எல்லாமே கூட அந்த டைமில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்பெசிமென்ஸ்லாம் பார்க்குற போது நம்மளோட ஏன்ஷியன்ட் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ ஹவு டெக்னிக்கலி தேர் சுப்பீரியர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அடுத்து இந்த கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நிறைய டேர்ம்ஸ் இருக்குதுல, அதனால வந்து ஜஸ்ட் ஐ ஆல்சோ ரெஃபர் டு தட். எதையும் அவங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அதில் வந்து இந்த அமால்கமேஷன் எப்படி பியூர் கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ப்ளீடிங் எப்படி பண்ணுறாங்க, இந்த நாலேஜ் தான் அன்றைக்கே இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி டைமில் உள்ள அந்த இந்தியன்ஸு. அதே மாதிரி ஸ்வர்ண பாஷா, அதை வந்து ஆயுர்வேத மெடிசின்ஸ்னால கோல்டு பியூர் கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு அலாய்ஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த பிளேஸ். அண்ட் அது எல்லாருமே என்ன பண்ணுறோம், எக்யூப்மெண்ட்ஸு, அந்த கேட்ஜெட்ஸ், இன்ஜினியரிங் கேட்ஜெட்ஸு, அப்புறம் நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் மிலிட்ரி எய்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டூல்ஸு, ஸ்டாச்சூஸ், காயின்ஸ் இது எல்லாத்தையும் மெட்டல் ஒர்க்கை நீங்கள் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு சென்ச்சுரிலேருந்து. இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே அட்வான்ஸாக அயர்ன் அண்ட் ஸ்டீலையும் ஆல்ரெடி இருந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியாலஜிக்கல் ஒரு டெஸ்டிமோனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் ஸ்டாச்சு, டான்சிங் கேர்ள் ஆஃப் பிரான்ஸ் ஸ்டாச்சு எங்கே எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில். ஸோ அது வந்து ஒரு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் வேதிக் டெக்ஸ்ட்ல என்ன இருக்குது அப்படின்னாக்கா நிறைய ரெஃபரன்சஸ், plenty of references are given for gold, silver, iron and copper and their alloys. எல்லாமே என்ன இருக்குது வேதிக் டெக்ஸ்ட்ல அந்த ஸ்கிரிப்ட் நம்ம படிக்கிற போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை பற்றின குறிப்புகள் தான் அதில் இருக்குது. அண்ட் ஜிங்க்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் டு த வேர்ல்ட். இதை வந்து 11th சென்ச்சுரியிலேயே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு. அடுத்து காப்பர் மைனிங் ஒர்க்லாம் அன்றைக்கே நடந்திருக்கு. இஸ் மேட் ஆஃப் காப்பர் வெசல்ஸ், அது வந்து காப்பர் அதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ல நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் ரிலீஜியஸ் செரிமனிஸில் காப்பர் வெசல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த வயர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வேர்ல்டு இந்தியன்ஸ் ஃபேமஸ் ஃபார் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர், அந்த வயர் அதெல்லாமே கனெக்ட் பண்ணி வேரியஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைனீஸ் ட்ராவலர் நமக்கெல்லாம் தெரியும் ஹுவான்சா, அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க சென்ச்சுரியில் வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி காப்பரை இந்த அசோகா பில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து இந்த காப்பர் கோல்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. டீப்பாக அதை நம்ம பார்த்தோம்னா அந்த புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரன்சஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் ரத்ன சமுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னன்னா ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் சான்ஸ்கிரிட்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி காப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அது ஆயுர்வேத மெடிசின்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பஞ்சு காப்பர் காயின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். நார்த் இந்தியன் கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியிலேயே அந்த காப்பர் காயின்ஸ் ஹோல் போட்டது அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியிலேயே நமக்கு காப்பர் நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். அப்புறம் அயர்ன் அண்ட் ஸ்டீல். அயர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரிச் அயர்ன் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக நம்ம இந்தியா இருந்திருக்கு. அண்ட் அதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 kilograms. அதை தாண்டி டபுள் அமௌண்ட் ஆஃப் வெயிட்ல அயர்ன் பில்லர்ஸ் எல்லாமும் நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுஷ்ருத சம்ஹிதா அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட். அந்த பழைய சம்ஸ்கிருத புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெடிசின்ஸ் எப்படி வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்டில் சர்ஜிக்கல் டூல்ஸ், இன்னைக்கு சர்ஜிக்கல் டூல்ஸ் இருக்குது. ஸோ அன்றைக்குமே சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலிமா எப்படி வந்து ஷார்ப் எட்ஜ் ரேசர்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ப் எட்ஜ் ரேசர்லாம் வேணும் இல்லையா நமக்கு இந்த சர்ஜிக்கல் எல்லாம் பண்ணுறதுக்கு. அது அன்றைக்கே வந்து அந்த சுஷ்ருத சம்ஹிதான்ற நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஃபரன்சஸ் எல்லாமே இருக்குது.
அண்ட் ஆயுர்வேத டெக்ஸ்ட்ல வந்து அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெத்தட் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல், இந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 6th century அஸ்ட்ரானமர் முக்கியமாக வராஹமித்ரா அவங்களோட பிரஹத் சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார்பரைசேஷன் அண்ட் ஹார்டனிங் ஆஃப் அயன், அந்த அயன் வந்து எடுத்து ஹார்டனிங் அதுக்கு என்ன ப்ராசஸ், ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் த ஸ்டீல் அப்படிங்கிற எல்லாமே அந்த பிரஹத் சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு நூலில் வராஹமித்ரா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கிராண்ட் அணைக்கட்டு பிரிட்ஜ் பை கல்லணை பிரிட்ஜ் பை தான் கரிகால சோழன், அது ஒரு இன்னைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்போ வந்து இரிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியர்கள் வந்து முன்னோடியாக இருக்காங்க, உலகில் காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் டவுன் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் நமக்கு தெரியும், நிறைய டெம்பிள்ஸ் அதனுடைய ஆர்கிடெக்சர்லாம் வந்து நமக்கு இந்தியாவில் நிறைய உண்டு. அந்த நாலேஜ் வந்து முன்னாடியே நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்கு. சோழா, பாண்டியா அண்ட் பல்லவாஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கில்ஸ் வந்து அன்றைக்கே நமக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம். அப்புறம் வாஸ்து சாஸ்திரன்ற நூலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் பற்றியும் டவுன் பிளானிங் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான பில்டிங்ஸு, அதாவது ரிலீஜியஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங், டெம்பிள்ஸ், பப்ளிக் பிளேசஸ் எந்த இடத்துல வைக்கணும், எந்த மாதிரி அதோடைய கேல்குலேஷன்ஸ் இருக்கணும், அந்த பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கு சாஸ்திரம் என்ன இருக்குது, எல்லாமே வந்து என்ன வாஸ்து சாஸ்திரன்ற நூலில் இருக்குது. இந்தியன் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர், நார்த் இந்தியன் ஸ்டைல்ஸ் வந்து என்ன சொல்கிறோம் நகரா, அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர்ஸ் வந்து திராவிடா அப்படின்றது தெரியும். அண்ட் பெயிண்டிங், அந்த கோவில்களில் இல்லை பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் அதர் ஆர்டிஸ்டிக் எலமெண்ட், அது இல்லாமல் ஃபர்னிச்சர்ஸ், டோர் எப்படி இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், இந்த மாதிரியான சாஸ்திரம் எல்லாமும் அந்த வாஸ்து சாஸ்திரம், அந்த ரூல்ஸ் எல்லாமும் சாஸ்திரம் இருக்குது. அண்ட் ஐடல் மேக்கிங், ஸோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் முன்னாடியே நமக்கு இருந்திருக்கு. ஒரு சிலை வடிவமைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின நாலேஜ் வந்து முன்னாடியே நமக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஹவு த ப்ரப்போசிஷன்ஸ், ரிலேட்டிவ் ப்ரப்போசிஷன்ஸ் அதே ஃபார் வேரியஸ் பார்ட் ஆஃப் த இமேஜஸ் அப்படிங்கிறது எல்லாமும் இந்த சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. அண்ட் ஹெல்த், வெல்னஸ் அண்ட் சைக்காலஜி, நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹெல்தி லைஃப் இருக்கணும் அப்படின்னா ஆயுர்வேதத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய ஐடியாஸ் இருக்குது. நம்மளோட இன்னர் ஆர்கன், இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸு இது எல்லாமே ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் என்ன இருக்குது, சீசனல் ரொட்டீன் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆயுர்வேதாவில் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா ஹெல்தி லைஃப்பும் நம்ம லீட் பண்ண முடியும், ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப். அண்ட் யோகா வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹவு டு கெட் ரிலீஃப் ஃப்ரம் தட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இல்லாமல் நமக்கு எத்திக்ஸ், ஃபிலாசபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த நாலேஜ். இந்த நாலேஜை வந்து நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, அந்த நாலேஜ் இல்லாமல் போனுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஆகும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு. அந்த ஏன்ஷியன்ட் நாலேஜ் இல்லாமல் போனுச்சுன்னா லூஸ் அவர் கல்ச்சர் போனுச்சு அப்படின்னா கல்ச்சர் நல்லா அது நம்ம மெயின்டைன் பண்ணாமல் என்ன பண்ண முடியும், வி கேன் டெவலப். நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம இந்தியா டெவலப்மெண்ட் ஆகணும், பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளோட நாலேஜ் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா வி வில் லூஸ் அவர் கல்ச்சர். நமக்கு டெவலப்மெண்ட் இருக்காது, நம்மளோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், கண்ட்ரி டெவலப்மெண்ட், நேஷன் ப்ரைட் எல்லாமே நம்ம லூஸ் பண்ணிடுவோம். அப்போ என்ன பண்ணணும், இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் தட் நாலேஜ். அண்ட் இன்னொரு விஷயம், இன்னோவேஷன், ரிசீவ்டு விஸ்டம். நம்ம இந்த நாலேஜ் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள்ட்டேருந்து வாங்கிக்கிறதுனால என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வி கேன் கோ ஃபார் இன்னோவேஷன். அந்த நாலேஜ் தாட் ப்ராசஸ் இருக்குது, அந்த தாட் ப்ராசஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட் இன்னோவேஷன்ஸ் ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே இல்லை அப்படின்னா we will lose many things. அது நம்ம பண்ணக்கூடாது. It is our responsibility to protect our ancient knowledge and to maintain the nation pride. Thanks for the opportunity. Thank you, Ananda, for this. Thank you very much, madam. Really, IKS, Indian Knowledge System, is a treasure for us. And the treasure வந்து அவங்க within a short durationல க்ரௌட் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் எடுத்து ஒரு அப்ட்ராக்ட் மாதிரி ரொம்ப நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதோடைய இம்பேக்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு ஐகேஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ மேடமுடைய எக்ஸ்போஷர்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வெறும் சயின்ஸை மட்டும் அதை பற்றி மட்டும் ரெஃபர் பண்ணுறோம், மேக்ஸை மட்டும் பார்க்குறோம், இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம், ஆர்கிடெக்சர் இல்லை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த மெட்டலர்ஜி, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி மட்டும்லாம் பார்க்குறது இல்லை. த்ரூஅவுட் த
ஃபீல்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பேஸ்டு கல்ச்சர். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீப் ஸ்டடி வேணும்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு அவ்வளோ மணி நேரம் வேணும், சரிங்களா? ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே ரொம்ப நட்ஷலாக ரொம்ப கிளியராக ஒவ்வொரு டீட்டெயில்டாக அவங்க எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் தென் பார்த்தசாரதி ஆல்சோ எக்ஸ்பிளைன்ட் ஸோ மச். கண்ணதாசன் சாரோடைய புக்கை ரிவ்யூ பண்ணி யோகம், ரோகம் அண்ட் போகம் அதை பற்றி ரொம்ப லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அப்ட்ராக்டாக இந்த அளவுக்கு கிளியராக யாரும் சொல்ல முடியாது. ஸோ வெரி குட்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் ஸ்பீஷியஸ் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. செந்தமிழை உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களிப்பேனே, நைந்தாய் நைந்து நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. வாழ்க தமிழ், தமிழை என் உயிரென்பேன், தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடேன், தமிழை அவமானப்படுத்துபவரை விரட்டி அடிப்பேன் என்று பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி முன்பாக உறுதிமொழி கூறி, இந்த தயா வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் என்ற முறையில் ஒரு சில செய்திகளை ஒரு 4 மணித்துளிகளுக்கு உள்ளதாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய தயா வாசகர் வட்டத்தை சார்ந்த பொதுச் செயலாளர், பொருளாளர், அதனுடைய அத்தனை உறுப்பினர்களையும் மாணவர் உறுப்பினர்களையும் மனமாற பாராட்டுகிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் தலைமை ஏற்றிருக்கின்றார்கள் நம்முடைய அன்பிற்கினிய டாக்டர் வனிதா மேடம் அவர்கள் தலைமை தாங்கி இந்த விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2 அற்புதமான கருத்துக்களை நீங்கள் சிந்தித்தீர்கள். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய அன்பிற்கினிய ஃபர்ஸ்ட் BCA செகண்ட் செக்ஷன் மாணாக்கர்களே, ஃபர்ஸ்ட் CS மாணவர்களே, 2 நபர்களுடைய கருத்தையும் நீங்கள் நன்றாக கேட்டிருப்பீர்கள். அன்பு தம்பி பார்த்த சாரதி அவர்கள் ரோகம், போகம், யோகம் போன்ற அர்த்தமுள்ள இந்து மதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் விரிவாக இந்த தயா வாசகர் வட்டத்திலே பதிவு செய்திருக்கிறார். அன்பிற்கினிய மாணவர்களே, வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே அற கருத்துக்களை எடுத்து கூறுவதற்கே பயமாக இருக்கிறது. குறிப்பாக பாவ புண்ணியம் என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு வந்துவிடுமோ, சிவகுமாரை கொண்டு போய் சிறைச்சாலையிலே வைத்து விடுவார்களோ என்று பயம் வருகிறது. ஏனென்று சொன்னால் காலத்தினுடைய கோலம், எந்த பள்ளியிலும் எந்த கல்லூரியிலும் அறம் சார்ந்த கருத்துக்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அறம் என்றால் ஏதோ சனாதன தர்மம் இந்து மதம் என்று மட்டுமல்ல, பாவ புண்ணியம் சார்ந்த கருத்துக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திலே என்ன சொல்லுகிறாரோ அந்த கருத்துக்களை பேசுவதற்கு கூட யோசனை செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய இயேசு பிரான் விவிலியத்திலே, புனித விவிலியத்திலே என்ன கருத்து பதிவு செய்திருக்கிறாரோ அந்த கருத்தை மாணவரிடத்திலே சொல்லுவதற்கு கூட யோசனை செய்து பார்த்து பேச வேண்டியிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர்களுடைய தலையாய நூலான திருக்குறளிலே கூட 7 பிறப்பு என்பதை சொல்லுகிறார், ஊழ்வினை என்பதை சொல்லுகிறார். சிலப்பதிகாரம் உங்களுக்கு சொல்லுகிறது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த கருத்தை எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே குறிப்பாக ஒரு வாரத்திற்குள்ளதாக பயமாக இருக்கிறது. எந்த பள்ளியிலும் எந்த கல்லூரியிலும் பேசுவதற்கு ஆபத்து நேருமோ பேச்சாளர்களுக்கு என்ற நிலையிலே இருக்கிறது. ஆகவே நம்முடைய தயா வாசகர் வட்டம், நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி அவர்களுடைய தலைமையினாலே அவருடைய ஆசிகளை கொண்ட இந்த தயா வாசகர் வட்டம் இந்த வாரம் சிறப்பாக, குறிப்பாக நம்முடைய சுபாஷினி மேடம் அவர்கள் IKS இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்திலே பல்வேறு கருத்துக்கள், இந்த புத்தகத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய, அதுவே ஒரு பெரிய புக்கு மாதிரி இருக்கும். அவ்வளவு கருத்துக்கள் கொட்டி கிடக்கிறது. அவற்றையெல்லாம் தொட்டு பார்ப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதை பற்றி சிந்திப்பதற்கு கூட நம்முடைய மாணாக்கர்களுக்கு உடலிலும் உள்ளத்திலும் திராணி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பு தம்பி பேசினாரே அர்த்தமுள்ள இந்து மதம் என்பது, அது ஏதோ இந்து மதத்திற்குரிய கருத்து என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வாட் இஸ் மீன் பை ஹிந்துத்துவா? சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்கிறது. ஹிந்துத்துவா மீன்ஸ் வே ஆஃப் லைஃப். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பேருந்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கம்மா,
ஒரு வயதான பிரெக்னன்ட் லேடி ஒருத்தவங்க கருவுற்ற பெண் வர்றாங்கன்னா நீங்க ஏஞ்சி இடம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ரைட், மகிழ்ச்சி. அது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீங்களாகவும் கத்துக்கலாம், இல்ல பார்த்து கத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் முடியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு கருணை உங்க மனசுல இருக்கலாம், இவ்வளவுதான். இது வாழ்க்கை வாழுகின்ற முறை. ஆசிரியர் உள்ள வரும்போது ஏந்திருக்கிறீங்க, வெளியில போகும்போது ஏஞ்சி நிக்கிறீங்க. எங்க வாத்தியாருக்கு நாங்க ஏஞ்சி நின்னோம், அந்த வாத்தியார் அவரோட வாத்தியாருக்கு ஏஞ்சி நின்று இருப்பார். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய முறை. இது எல்லா மதங்களிலும் பொதுவாக தானே இருக்க முடியும். வாத்தியாரை மதிக்கணுங்கிறது எல்லா மதமும் ஒன்னாதான சொல்லிக் கொடுக்கும். ஆக தமிழ்நாட்டிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆன்மீக சொற்பொழிவு செய்வதற்கே பயந்து சொற்பொழிவு செய்ய வேண்டிய காலத்திலே இருக்கிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, 2 பேச்சாளர்களும், ஒரு மாணாக்கர், ஒரு பேராசிரியர், ஒவ்வொரு நூலை பற்றியும், இவங்க ஒரு நூல், அவங்க ஒரு நூல். இது 6வது வாரம். 10வது வாரத்திலே நாம் சிறப்பான முறையிலே இந்த விழாவினை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இருக்கிறோம். 25வது திங்கட்கிழமையிலே நாம் புத்தக கண்காட்சி வாசகர் வட்டத்தின் சார்பாக ஆடிட்டோரியத்தை நடத்த போறோம். 50வது தயா வாசகர் வட்டத்தினுடைய கூட்டத்திலே சிறப்பு பேச்சாளர் ஒருவரை அழைத்து வந்து GR கலை அரங்கத்திலே அதனுடைய கலை விழாவோடு சேர்ந்து ஒரு நாள் விழாவாக நடத்த இருக்கிறோம். 100வது தயா வாசகர் வட்டத்தினுடைய கூட்டத்திலே திருவாரூர் மாவட்டம் முழுவதும் +2 +1 மாணவர்களுக்கு போட்டி நடத்தி 5000, 3000, 2000 என்று ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு எனது தலைமையிலான இந்த தயா வாசகர் வட்டம் அன்றைய நம்முடைய பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் எல்லாவற்றுக்கும் பொருளாளராக இருந்து பேக் போனாக இருக்கக்கூடிய, நாங்களாம் சும்மா பேசுவோம், ஓடுவோம், செயல்படுவோம், முதுகெலும்பாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாவில் நாம ஒவ்வொரு வாரமும் சொல்லணும், இருந்தாலும் இந்த வாரமே சொல்லிடுறேன். இந்த லைப்ரரியில் இருக்கிற நம்ம அன்புக்குரிய சண்முகமண்ணன், நம்முடைய துணை லைப்ரரியன் அபர்ணா மேடம் அவர்கள், இந்த லைப்ரரியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனா மேடம், மீனா அம்மா அக்கா அவர்கள், அவங்க எல்லாருக்குமே நம்முடைய ஏன்னா சேரை எடுத்து போட்டு அதுவே ஒரு பெரிய சிறப்பு. அதனால அவங்க எல்லாருக்கும் மீனாக்கா எங்கன்னு தெரியல உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கும் நீங்க பாவம், அவங்க தான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஒரு கடவுளை கொடுத்து அவங்களை பாராட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று அன்போடு வருகை தந்த டாக்டர் வனிதா மேடம் அவர்களுக்கு நன்றி, நம்முடைய சுபாஷினி மேடம் அவர்களுக்கு நன்றி, அன்பு தம்பி மானமிகு தம்பி பார்த்த சாரதி அவர்களுக்கும் நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மாணவர்களே, எந்த சூழ்நிலையில் வந்தாலும் தயா வாசகர் வட்டம் ஆன்மீகத்தையும் தேசத்தையும் 2 கண்களாக போற்றி பாதுகாத்து வெற்றி நடை போடும் உங்களுடைய ஆதரவினாலே. நன்றி, வணக்கம், ஜெய்.